ஹாய், லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு என்னுடைய ப்ளவுஸில் நான் வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தேன். ஸோ ஹேண்டுக்கு மட்டும் தான் நான் அதில் போட்டிருந்தது. அது வந்து பீட்ஸ் ஒர்க்காக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பீட்ஸ் ஒர்க் பிடிக்காது. பீட் வந்து கருத்து போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளத்தினால எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டதுனால சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சமிக்கி வந்து அவங்களுக்கு தெரியாமல் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சமிக்கியும் நான் இந்த சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அண்டு கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டுமே நான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை வந்துட்டு பெருசாக இதில் யூஸ் பண்ணலை. ரன்னிங் ஸ்டிச்சிங் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரேம் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, இது ஈஸியாக போட்டுடலாம். ஃப்ரேம் இல்லாமலே நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரேம் இருந்தால் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இது வந்துட்டு நான் 8 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 எடுத்து நீடிலுக்குள்ளால விட்டு சேர்த்து நம்ம கட்டும்போது 8 ஸ்டாண்ட்ஸ் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக போடலாம். நான் வந்துட்டு ஃப்ரேம் இல்லாமல் போடுறதையுமே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆனால் எனக்கு ஃப்ரேம் வச்சு போட்டு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரேம் இல்லாமலும் ஈஸியாக போடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த கிளாத் கொஞ்சம் துளுன்னு இருந்தனால எனக்கு போடுறதுக்கு ஃப்ரேம் வச்சு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னது. அண்ட் இதில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு வந்து பீட்ஸ் பிடிக்காது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால தான் பீட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மலாக நான் வந்துட்டு த்ரெட் ஒர்க் மட்டுமே பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்களா, நான் வந்து கையால் ஃப்ரேம் இல்லாமல் போட்டிருந்தேன். அண்டு க்ரீன் கலருமே அதுக்கு அந்த ரன்னிங் ஸ்டிச்சு கேப் வருது இல்லையா, அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி தான் க்ரீன் கலர்லேயும் ரன்னிங் ஸ்டிச் போட்டிருந்தேன். அண்ட் இந்த ஒத்த சமைக்கியை எடுத்து ஒரே ஒரு சமைக்கியை கீழே இருந்து நூல் எடுத்து ஒரு சமைக்கியை இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணி விட்டால் போதும். அதில் நாட் எதுவுமே போடலை, நான் ஜஸ்ட் சும்மா தான் போட்டிருந்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதனால் அது ஆக்சுவலாக மிஸ்டேக்காக நான் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அதை கண்டினியூ பண்ணேன். அண்ட் இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் தான் பண்ணியிருக்கேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட். எம்ப்ராய்டரிங்கில் வந்துட்டு பிஸ்டல் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஒரே ஒரு ரொட்டேட் தான் நான் பண்ணியிருக்கேன். த்ரெட்டை கீழே இருந்து நீடில் வந்து வெளியே எடுத்து த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு சமுக்கியை வச்சு ஒரு காதில் இன்சர்ட் பண்ணி நம்ம கீழே விட்டு த்ரெட்டை, அதாவது நீடில் வந்து கீழே விட்டு எடுத்தால் போதும், நமக்கு வந்து பிஸ்டல் ஸ்டிச்சு ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் ஃபுல் நெக்குக்குமே நான் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக். அண்டு வந்துட்டு பேக் நெக்குமே நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ வந்துட்டு பீட்ஸ் பிடிக்காதவங்க, ஸ்டோன் ஒர்க் பிடிக்காதவங்க எல்லாம் இதை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய்.